எமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத், இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? சென்னையில் வீட்டில் தனியாக வசித்து வந்த 76 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த 76 வயதான மூதாட்டி தனியாக வசித்து வருகிறார். இவர்களுக்கு 4 மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர். மகள் அவ்வப்போது தினந்தோறும் வீட்டிற்கு வந்து தாய்க்கு பராமரிப்பு பணி செய்வது மட்டுமல்லாமல் அவருக்கு தேவையான உணவு கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்த நிலையில் நேற்று காலை மகள் தன்னுடைய தாய் வீட்டிற்கு வந்த போது தனக்கு தாய்க்கு நேர்ந்த கொடுமை குறித்தும் அவருடைய தாய் தன் மகளிடம் கூறி அழுத சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அவரை உடனடியாக அங்கிருந்து அழைத்துச் சென்று சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய தாய்சேய் நல மருத்துவமனையில் அனுமதித்திருந்த நிலையில் அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் வீடு திரும்பிய நிலையில் அந்த மூதாட்டி புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அதே பகுதியைச் சேர்ந்த 56 வயதான பிளம்பர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த நபர் தப்பியோடி இருக்கக்கூடிய நிலையில் அந்த நபர் பிளம்பர் மருதப்பன் திரும்ப கோயம்பேடு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் தங்கியிருப்பதை கண்டு குறைந்த போலீசார் அவரை கைது செய்து உடனடியாக நீதிமன்ற உத்தரவுப்படி நேற்று இரவு சிறையில் அடைத்திருக்கின்றனர். இதுபோன்ற சம்பவங்கள் அவ்வப்போது நடந்து வரக்கூடிய நிலையில் சென்னையில் இருந்த மீண்டும் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தும் விதமாக இச்சம்பவம் அமைந்துள்ளது.